அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் சில ஆண்டுகளாக உணவில்லாமல் வாழ்க்கை, நீர் உணவுமுறை என்பதை உலகத்திற்கு சொல்லி வருகிறோம். விரும்புகின்றவர்கள் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம். அன்னப்பாதையில் அன்னப்பாதை. இந்த அன்னப்பாதையில் திடக்கழிவுகள் சேர்ந்தாலே மரணம் நிச்சயம். மரணம் பின்னாளில் வரும், நோய் முன்னாளில் வரும். ஆக உள்ளபடி பரிணாம அறிவியலை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்க மருத்துவராகலாம். அதற்கு ரெண்டிய வழி தூய தண்ணீரும் பிசுபிசுப்பு ஒட்டுகின்ற தன்மை பிசுபிசுப்பு ஒட்டுகின்ற தன்மை இந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பசைத்தன்மை, அந்த பேஸ்டின் பசைத்தன்மை, பிசுபிசுப்பு தன்மை, ஒட்டுகின்ற தன்மை, இந்த மூன்றுமே நமக்கு தேவையில்லை. நான் சொல்வது 7ஆம் அறிவு. பரிணாமத்தின் உச்சகட்டமே 7ஆம் அறிவு தான். ஆக நாம் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்க பல 100 முறை படிக்க வேண்டும். முறையாக மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக செலவு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். புத்தகத்தை வச்சுக்கிட்டு எந்த அறிவியல் சோதனைக்கு உட்பட மாட்டேன் என்று முரட்டுத்தனம் பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு காலத்துல 300 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் முறையாக என்னிடம் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்தியாவில் நான் ஒருத்தரை இதை சொல்லி கொடுக்குறேன். வெளிநாட்டு மாணவர்கள் 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்திய மாணவர்களுக்கு $2000 வச்சிருக்கேன். வெளிநாட்டு மாணவர்களுக்கு $5000 வச்சிருக்கேன். அது மாசம் அதுக்கு $200 நீங்க கட்ட வேண்டும். விரும்பினா கட்ட வேணும், இல்லாட்டி நீங்களே செஞ்சு நீங்களே முன்னேறிக்கலாம். ஆனா இந்த அறிவியல் அது பயனில்லை. உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. ஆகையினால முறையாக மருத்துவத்தில் சேர்ந்து முறையாக அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தினா மட்டும்தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அறிமுகம் தேவை. உலகத்துக்கு உங்களை பற்றி பேசி நீங்கள் யார் என்று உலகத்துக்கு தெரிய வேண்டும். அதுதான் செய்முறை. அல்லது இந்த புத்தகத்தை நன்கு படித்து உடம்பை கரைத்து இலக்கி வச்சு ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 4-5 மருத்துவ பரிசோதனை செய்து ரத்தம் தூய்மையாக இருக்கிறது, ரத்தம் நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறது, உடல் நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறது என்று நீங்கள் மெய்ப்பித்து காட்டுங்கள். அப்பொழுதுதான் இந்த புத்தகத்துக்கு செய்கின்ற வளர்ச்சிக்கு செய்கின்ற இந்த அறிவுக்கு செய்கின்ற ஒரு பணியாகும். என்னிடம் விதிகள் கடுமையாக இருக்கும், அது வேறு. என்னிடம் சேருகின்றவர்களுக்குத்தான் விதிகள் கடுமை. நீங்களே செய்து நீங்களே முன்னேற்கல. ஏன்னா இதுக்கு தேடலும் அறிவியல் படுத்த வேண்டும். இவர் தன்னுடைய விகடேசன் விஞ்ஞானி தன்னுடைய உடலை இப்படி ஆய்வு செய்திருக்கிறார். ஆய்வு செய்து ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த மருத்துவர்கள் மூலமாக, அவர் சொந்த ஊரில் மன்னார்குடியில் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த ஆங்கில மருத்துவர்கள், ஆங்கில அலோபதி படித்த மருத்துவர்கள், அவங்க தான் அந்த மருத்துவர்கள் அவர்கள் செலவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். பசிதாகத்தை முறையாக நிறுத்திய பிறகு இயற்கை எப்படி அழைத்து செல்லும்? இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை பசிதாகத்தை கட்டுப்படுத்திய பிறகு அதன் வாழ்க்கை முறை என்பது மாறும். அது 7ஆம் அறிவில் அடிப்படையாக கொண்டது. அது மட்டுமல்ல, திடக்கழிவே இல்லாத இந்த உடல் எல்லா வளங்களையும் பெற்றுவிடும். உடல் சார்ந்த மேன்மை, உடல்ல எல்லா பாடிஸ், உடல் இருக்கிற எல்லா வகையான உறுப்புகளும் மேன்மை அடையும். சாதாரண இரத்த செல்கள் இருந்து, இரத்த செல்களை பல பிரிவு இருக்குல்லையா, அதுல இருந்து தோல் மண்டலம் தெளிவடையும், இரத்த மண்டலம், தோல் மண்டலுக்கு அப்புறம் சதை மண்டலம், அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம், அதுக்கப்புறம் எலும்பு மண்டலம், உள்ளே இருக்கிற இரத்த மண்டலம், அப்புறம் நுரையீரல் மண்டலம், அப்புறம் இறப்பை மண்டலம், கழிவிறக்க மண்டலம், அப்புறம் நாளமில்லா சுரப்பி மண்டலம், அப்புறம் மண்ணீரல் மண்டலம், பிறகு கண்ணாடி ஒளியிலை நரம்பு மண்டலம், நியூரான்கள், கண்ணுக்கு தெரியாத நியூரான்கள்,
கண்ணாடி ஒளியலை போல் இருக்கு, ஜெல் மாதிரி, சிலிக்கான் சிலிக்கான் ஜெல்லும்பாங்க, கண்ணாடி ஒளியலை நரம்பாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் சுத்தமாகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இயற்கை உணவு தேவையில்லை. தாய்ப்பால் என்பது குழந்தைக்கான இயற்கை உணவு. பிறகு பல்லு முளைத்த பிறகு வேக வைத்து மசித்து அப்படியே சாப்பிடுகின்ற கனி உணவு. பிறகு கனிகள் இல்லாத இயற்கை ஆற்றல் உணவு. இந்த 3 உணவு தான் இருக்க முடியும். அப்புறம் இதுல தேவையான பழம். நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனால் சாதாரண உணவு எதற்கு என்று கேள்வி இருக்கிறது. கனிகளை சாப்பிட்டும் நீங்கள் கடின வேலைகள் செய்யலாம். சாதாரண உணவை சாப்பிட்டால் கோழை கட்டும், எடை ஏறும். நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் கனிகள் சாப்பிட்டு தண்ணீரை அருந்தி சுத்தப்படுத்தினா எடை ஏறாது, இறங்காது. சாதாரண உணவை சாப்பிட்டு நீங்கள் கடின உழைப்பு செய்தால் அந்த உடம்பு 8 கிலோ அல்லது 6 கிலோ 5 கிலோ எடை ஏறும். அதை புரிந்து கொள்ளும். அப்பொழுது அதில் கடுமையான நச்சுத்தன்மை உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது மருத்துவம் படிக்க வேண்டும். அதனால நல்லதற்கு செலவு செய்ய இறங்கி வர வேண்டும். நான் இதை 25 ஆண்டா சொல்லிட்டு வர்றேன். பல வெளிநாட்டு மாணவர்கள் செய்கின்ற உதவியினால இது வளர்ந்துட்டு வருது. உள்நாட்டு மாணவர்கள் மிக குறைந்த கட்டணம், அதுக்கே அவங்க வருவதற்கு நடுங்குகிறார்கள். நோய் வந்து கெட்டு போனதுக்கு அப்புறம் பல லட்சம் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள். நல்லதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு குறைந்த சில லட்சங்கள் செலவுவதற்கு தயங்குகிறார்கள். இது அவங்களை அறியாமை தான் சொல்ல முடியும். நல்லதுக்காக போராட வேண்டும். இது தொழில்முறை. பிறவி நிலையில் தொழில் செய்ய வடிவம், பிறவி நிலை தொழில் செய்ய வடிவம், யாராவது தொழில் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த தொழிலை வந்து அறத்தொழில் ஈடுபடணும்னா இது போதுமானது. சிலர் நமக்கு குறைந்த தேவை, சிலர் கற்றுக்கொண்டால் போதுமானது. வருடத்திற்கு ஒரு ஆசிரியருக்கு ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் போதுமானது. சொற்பத்தில் அவர்கள் வாழ்ந்து விடுவார், அவர்களும் குணமாகி விடுவார்கள். அதற்கு பிறகு கற்றுக்கொள்கின்றவர்கள் வருடத்திற்கு 2-3 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தால் போதுமானது. அதில் வரக்கூடிய சிறிய வருமானத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய குடும்ப பாங்கினை, குடும்ப பொறுப்பினை நிறைவு செய்வார். இது அடிப்படை. இது புரியாமல் இருப்பவரும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலே நான் கடுமையாக சொல்றேன், என்னிடம் வருகின்றவர்களுக்கு கடுமையான விதிகள் இருக்கும். ஒரு ஆண்டு கடுமையாக படிக்க வேண்டும், முறைப்படி அறிவியல் ஆய்வில் ஈடுபட வேண்டும். பிறகு 12 ஆண்டு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இதுதான் குருகுல கல்வி. இது 7ஆம் அறிவு. அதற்குத்தான் ஒரு மாதம் உங்களுக்கு ஆலோசனை வகுப்பு நடக்கும். எந்த கேள்வி வேணா கேட்டுக்கலாம். 200 வகுப்பு நடக்கும். ஒரு நாளைக்கு 7 வகுப்பு, 210 வகுப்பு நடக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க எத்தனை வகுப்புனாலும் கலந்துக்கலாம். அதற்கென்று ஒரு கட்டணம் வைத்திருக்கிறேன். இலவசமாக எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாம் இந்த பரிணாம அறிவியல் அடிப்படையில் திருப்பி நான் பயிற்சி செய்வது எப்படி? பிறக்கும் பொழுது நாம் யாரை கேட்டு பிறக்கிறது இல்லை, ஆனால் முடிவு நம் கையில் இருக்க வேண்டும். நம்மை கேட்டு நாம் பிறக்கவில்லை, ஆனால் முடிவு நம் கையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் பல்வேறு டாக்டர் மகாலிங்க ஐயா அவர்கள், தொழிலதிபர் மகாலிங்கம், பொள்ளாச்சி மகாலிங்கம், சர்க்கரை ஆலை மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம் என்று இந்தியாவில் புகழ்பெற்றவர், தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர். அவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன, சில காலம் அவை வாழ்கின்றன, பின்னர் அழிகின்றன. இந்த உயிரினங்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம். ஏனைய உயிரினங்களை விட உயர்வாக மனிதன் ஆறறிவு பெற்றுள்ளதால் மேம்பாடுள்ளவனாக கருதப்படுகிறான். கல்வியறிவு பெறுகிறான். மனிதன் வகை வகையாக விஞ்ஞானம் வளர்வதற்கு தன் அறிவை பயன்படுத்துகிறான். அவன் அதன் பயனாக தன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறான். வசதியுடன் வாழ விரும்புகிறான். அறிவை பயன்படுத்தி செம்மையாக வாழ்ந்து வசதியுடன் வாழ முயல்கிறான். என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட வேண்டியிருக்கிறது. பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இந்த போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்தி, இந்த போராட்டங்களுடனே
தன் வாழ்க்கையை நடத்த வேண்டியுள்ளது. கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான். குழந்தைகளை கவனிக்க, கல்வி கற்க, வீடு கட்ட, இல்லறம் விடுதி நடத்த, இன்பங்களை துய்க்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ வேண்டும். உடல் நலத்துடன் வாழ நடத்தும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும். இங்கதான் எல்லாம் மாட்டிக்கிறான். உடல்நலம், மனநலம், ஆன்ம நலம் என்று சொல்லுவாங்க. ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, வெட்ட வெளிதான். ஆன்மாங்கிறது அணுதான். அணுவுக்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மனம்னால உயிர் தான், ஆன்மனால உயிர் தான், அது வெட்ட வெளிதான். இப்போ எப்படி வேணா சொல்லலாம், வெட்ட வெளிக்கு என்ன வேணா பேர் சொல்லலாம். வெட்ட வெளின்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். மனம்ங்கிறது ஒரு பிரபஞ்சம்தான். மனம்ங்கிறது ஒரு வெட்ட வெளிதான். உயிருங்கிறது ஒரு வெட்ட வெளிதான். உயிருங்கிறது ஒரு ஆற்றல் தான். உயிருங்கிறது ஒளித்துகள் தான். அந்த ஒளித்துகள் தான் நம் உடலை சேர்ந்து நம்முடைய உடலுக்குள்ளே சேர்ந்து நம்மளை வாழ வைக்கிறது. ஒரு பக்கம் இறந்தும் இருக்கும், ஒரு பக்கம் உயிர்ப்போடும் இருக்கும். ஆக இறப்பமில்லை, பிறப்பமில்லாத நிலையில் நியூட்ரலாகவும் இருக்கும். அப்படிதான் நம்ம உடம்பை பயன்படுத்த முடியும். இதுதான் 7ஆம் அறிவு. இது இயற்கை விரும்புகின்ற தன்மை. அது மனதை வைத்துக்கொண்டு உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது உடம்புல வேதியியல் மாற்றம் நிகழும். அந்த வேதியியல் மாற்றம் மாறிவிட்டால் நீங்கள் சொல்லுகின்ற உருவத்தோடு இருக்கிற பொழுது இருக்கிற செயல்பாடை காட்டிலும் அந்த மனதிற்கு வேலை கொடுக்கின்ற பொழுது உடல் வேறு வகையான வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி உன்னை அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்து விடும். அதுதான் நோயற்ற வாழ்வு. அது மனதை வைத்துக் கொண்டுதான் நோயை குணமாக்க முடியும். ஆனால் மனதை வைத்துக்கொண்டு உடலுக்கு அந்நியமாக இருக்கிற உணவு பழக்கத்தை விட வேண்டும். மனதை பற்றி பேசுகின்ற பொழுது, சமாதியை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் உடலுக்கு தொடர்பில்லாத உணவு பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். சமாதி போறாக உணவு பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். மனதை பற்றி பேசுகின்ற பொழுது உணவு பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். உணவு பழக்கத்தை விடுவது எப்படி? அதுதான் விஷயமே. உணவு பழக்கத்தை விட தெரியாதவர்கள், மனதை பற்றி பேசுகின்றவர்கள் எந்த சகுந்தும் இல்லை. மூச்சு பயிற்சி தேவையில்லை, சட்டை கட்டுறது அவசியம் இல்லை, கோமணத்தை கட்டுறது அவசியம் இல்லை. இருந்தபடி இயற்கை நிலையிலே நீங்க இயற்கையை அடையலாம். அந்த வழியில் தான் நாம் சிந்திக்கணும். ஆனால் நீங்கள் தியானத்தை பற்றி பேசிக்கொண்டு, சமாதியை பற்றி பேசிக்கொண்டு, மூக்கு பிடிக்க தின்று கொண்டு, திடக்கழிவு இல்லாமல், மலமற்ற தேகம் இல்லாமல், தூய ரத்தம் இல்லாமல் எப்படி நீங்கள் முன்னேற முடியும்? உயர்ந்த நாகரிகத்தை பேசுகின்றவர்கள் சாதாரண மக்களுக்கு வழி சொல்ல வேண்டும். உயர்ந்த நாகரிகத்தை பேசுகின்ற மக்கள் சாதாரண மக்களுக்கு வழி சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாதாரண மக்களுக்கு நம்ம எப்படி வழி சொல்ல வேண்டும்? அதைத்தான் கேட்கிறார் தொழிலதிபர் மகாலிங்கம். அவன் நடத்துகின்ற போராட்டங்களில் மிகவும் மிகுந்த போராட்டமானது உடல் நலத்தில் வாழக்கூடிய போராட்டம் மிகுந்த போராட்டமாக இருக்கிறது. உடல்நலம் குன்றினால் அந்த உடலின் அசைவு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை கற்கிறான். கலையை கற்கிறான். கற்றவர்கள் கவலைப்படுவதில்லை, கவலைப்படுகின்றவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. ஆக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள். இதெல்லாம் மிகப்பெரிய கலை, செய்முறை கலை. வித்தகத்தவனுக்கு தான் ஆரோக்கியம் கிடைக்கும். மனப்பாட கல்வியை படித்து மதிப்பெண் வாங்கணுக்கு எந்த ஆரோக்கியம் கிடைக்காது. அது காட்டு மிராண்டி தான். எவன் மதிப்பெண்ணை நம்புகிறானோ அவன் முட்டாள் தான். மதிப்பெண்ணை நம்புகின்றவன் முட்டாள். உன் சொந்த மொழியை பயன்படுத்தி கைத்தொழிலை கற்றுக்கொள்கின்றவன் அறிவாளி. உனக்கு என்ன கைத்தொழில் வேணுமோ, உன்னுடைய அறிவுக்கு எது வருகிறதோ, எது உனக்கு அறிவை பயன்படுத்தி நீ கற்றுக்கொள்கிறாயோ, அறவழியில் அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு அறவழியில் பொருள் ஈட்டுகிறாயோ, அதுதான் உண்மையான தொழில். எந்த தொழில் வேணா செய்யலாம். வெளிநாட்டில் எந்த தொழில் வேணா யார் வேணா செய்யலாம். நம்ம நாட்டில் தான் கேவலப்படுத்துகிறார்கள். அப்படிதான் கிடையாது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கைத்தொழில்னா எதவன உனக்கு தெரிந்த கைத்தொழில். இது இயற்பியல் சார்ந்த கைத்தொழிலாக இருக்கலாம், வேதியியல் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், உயிரியல் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், பொறியியல் சார்ந்த தொழிலாக இருக்கலாம். அது தனி. ஆனால் உடலை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய கலை இருக்க வேண்டும். ஏன்னா
முடிவு என்பது நமக்கு உண்டு. அது நம்ம சாவும் நோவும் நம் கையில் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டால் எப்படி தீர்ப்பது? சாவையும் நம் கையில் வைத்துக் கொள்வது. நம் கையில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு கலை நமக்கு தேவை. ஆக இதில பொருளீட்டும் கலை வந்து விடுகிறது. நீங்கள் வருடத்திற்கு ஒரு 10 பேர்த்துக்கு பொருளீட்டு இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தால், உங்களுக்கு தேவையானது வந்துவிடும். நகரத்தில் இருந்தால் அதற்கான வருமானம் வந்துவிடும். கிராமத்தில் இருந்தால் அதற்கான வருமானம் வந்துவிடும். நமக்கு இப்ப வந்து இணையதளம் வந்து விட்டது. இருந்த இடத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நான் இருந்த இடத்துல தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆகையினால உள்நாட்டு மக்களும், வெளிநாட்டு மக்களும் சிறிதளவு பொருள் உதவி செய்கின்ற காரணத்தினால், இதற்கான பயிற்சி மையம் கூட ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கியாச்சு. ஆகையினால நோயற்ற வாழ்வும், குறைவற்ற செல்வம் நாம் பெற வேண்டும் என்பதற்கு எளிய பயிற்சி முறை இருக்கிறது. இப்பொழுது உலகத்தை அச்சுறுத்துகின்ற பல நோய்கள் வந்து கொண்டும் போய்க் கொண்டும் இருக்கின்றன. அதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய்கள் 2 நாட்கள், 3 நாட்கள் இருக்கும். ஆனால் உடனிருந்து கொள்ளுகின்ற நோயை தான் பசி பசி என்கிற நோய்க்கு நாம் தவறான உணவை சாப்பிட்டு, நாம் சாவுமணி எடுத்துக்கொள்கிறோம். ஆகையினால ஆரோக்கியமா வாழ்வதற்கு உணவுப் பொருள் என்கிற தேவையில்லை. உணவு என்பது மனதை அடிப்படையாகக் கொண்டது. உடல் என்பது மனதை அடிப்படையாகக் கொண்டது. அப்ப மனதை அடிப்படையாகக் கொண்ட இந்த உடலுக்கு உணவு என்கிற அந்நிய பொருள் தேவையில்லை. அது படிப்படியாக மெல்ல மெல்ல குறைத்து வர வேண்டும். அதுதான் திருமந்திரத்தில் உள்ளம் உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைவரும். கண்டம் கருத்த கபாலமாமே. அண்டம் சுருங்கின் அதற்கோர் அழிவில்லை. அண்டம் சுருங்கி விரியுங்கிறார். பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலைவரும். உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒரு தொடர்புடையது. அண்டம்னால ஒண்ணுதான், பிண்டம்னால ஒண்ணுதான். உண்டின்னு நாம் சாப்பிடக்கூடிய விஷப்பொருள். அப்ப விஷப்பொருளை இப்ப நான் விஷப்பொருளை குறைச்சிருக்கேன். ஏன் எனக்கு மரணம் வரல? நான் உண்டி சுருங்கி இருக்கிறேன். எனக்கு ஏன் மரணம் வரவில்லை? நீரை மருந்தாக அருந்துகின்றேன். எனக்கு ஏன் மரணம் வரவில்லை? எனக்கு 65 ஆண்டுகளாக இயற்கை உணவு பழக்கத்தில் இருக்கிறேன். இந்த 30 ஆண்டுகளாக ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக 30 ஆண்டுக்கு முன்பாக பழங்களை சாப்பிட்டு பழகினேன். இந்த 25 ஆண்டுகளாக நீர் உணவையும் திர உணவையும் சாப்பிட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். பலருக்கு நோய் குணமாக்கி கொண்டிருக்கிறேன். எனக்கான சிறிய வருவாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னிடம் ஆடம்பரம் இல்லை. ஆடம்பரமான எந்த வகையான இதுவும் கிடையாது. என்னிடம் சில கடுமையான விதிகள் இருக்கின்றன. எனக்கு வருடத்திற்கு 2, 3 பேர் கிடைத்தால் போதுமானது. அதை வைத்து கூட நான் வாழ்ந்து விடுவேன். அதனாலதான் நான் வந்து கடுமையான கட்டணங்களும் கடுமையான வழிமுறைகளும் வைத்திருக்கிறேன். விரும்புகின்றவர் என்னிடம் வரலாம். என்னுடைய 25 ஆண்டு அனுபவங்களை உங்களுக்கு சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வருகிறேன். கொடிய நோய்கள் எந்த நோயா இருந்தாலும் சரி. இப்ப நான் சொல்லுவது கடுமையான நோய். இப்ப 2 நோய்க்கு முக்கியமா சொல்றேன். ஒண்ணு சளி பெருந்தொற்று நோய். அது குரானா என்று சொல்கிறார்கள். குரானா என்று குரானா என்பது யாரோ பேர் வைத்தது. அது ஒரு சளி தொற்று நோய். ரத்தம் கெட்டு போய்விட்டால் நம் உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான ஆண்டுகளாக எல்லா உடலிலும் பூந்து வந்துட்டே இருக்கும். அதாவது ஒரு அணுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அணு, ஒரு உயிரணு, ஒரு ஆணினுடைய உயிரணு வந்து ஒரு கடுகளவில் பல லட்சம் இருக்கும். அதுலேயும் வைரஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அது மறைந்து உள்ள வந்து அது உள்ள பதிஞ்சிருக்கும். அது பெருசாக ரத்தம் கெட்டு போகின்ற பொழுது அந்த கிருமி மேலெழுந்து அந்த உயிரை கொண்டு போடும். அப்ப ரத்தம் கெட்டு போனால் அந்த உயிர் மேலெழுந்து கொள்ளுகிறது இப்ப இந்த சளி பெருந்தொற்று நோய். அப்ப ரத்தம் கெடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை பற்றி புலன்களை அடிப்படையாக கொண்டிருக்கிற பகுத்தறிவை தாண்டாத காட்டு மிராண்டிகளுக்கு புரியாது. குறிப்பாக வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகளுக்கு புரியாது. வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் வாய் ருசியை தாண்டாத காட்டு மிராண்டிகள், பகுத்தறிவை தாண்டாத காட்டு மிராண்டிகளுக்கு நோய் வந்தால் குணமாகாது. அவர்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு சாக வேண்டும். சாதாரண உணவை சாப்பிட்டு சாக வேண்டும். ருசியை கட்டுப்படுத்தாதவர்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு சாக வேண்டும். பகுத்தறிவை தாண்டாதவர்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு கொடிய நோய்க்கு சித்திரவதைப்பட்டு சாக வேண்டும். அவர்கள் இயற்கையான இந்த உயிர் போட்டானை பிரிக்க முடியாது. அந்த விரும்புகின்ற வரைக்கும் அவ வாழவும் முடியாது. நோயோடு வாழ்ந்து சாக வேண்டும் என்பது தீய இயற்கையுடைய எண்ணம். இது நல்ல இயற்கையுடைய எண்ணம். தூய்மை செய்து வளர வேண்டும். அப்படி செய்தால் கடுமையான பெருந்தொற்று நோயான சளியை வெல்ல முடியும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவிழ் சேர்த்து தாளிசம் செய்து மலச்சிக்கல் நீங்கள் உண்டு வந்தால் 10 நாட்களில் சளி பெற்றிருந்தே குணமாகிவிடும். பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்.
சிறுநீரக நோயாளிகள் கெட்டுவிட்டால் 2 நாளைக்கு ஒரு முறை சைவ உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கடுமையான ஓய்வில் இருக்க வேண்டும். சிறுநீரக நோய் பாதிக்கப்பட்டால் நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், நுரையீரல் கெட்டு போயிடும், மலச்சிக்கல் வரும், வாய் துர்நாற்றம் இருக்கும், நடக்க முடியாது, கோபம் வரும், எரிச்சல் வரும், வெப்பம் அதிகமாக இருக்கும், எதையும் செய்ய முடியாது. ஆனால் மனம் மட்டும் ஆசையாக இருக்கும். ஆனால் உடல் ஒத்துழைக்காது. ஆகினால் பொறுமையாக இருக்க வேண்டும். 2 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சைவ உணவை சாப்பிட்டு 2 நாள் நீரை மருந்தாக இருந்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 500 மில்லிக்கு மேல நீங்க சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 500 மில்லிக்கு மேல நீங்க சாப்பிட முடியாது. இந்த 500 மில்லியை 20ஆக பிரித்து குடித்துக் கொள்ள வேண்டும். 6 மணி வரை குடிச்சிட்டு பேசாம விட்டுற வேணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பகல் பொழுது 500 மில்லி தண்ணியை 50ஆ பிரித்து சாப்பிட்டுக்கணும். 48 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு சைவ உணவை சாப்பிட்டு இந்த விஷத்தை இறக்கிக் கொள்ள வேண்டும். கோழையாக வந்து படியும். எல்லா விஷமும் 48 மணி நேரத்திலேயே சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது மலச்சிக்கல் இருக்கும். அப்பொழுது இனிமா என்று சொல்லுவாங்க. இயற்கையான இனிமையா கொடுத்து குடலை சுத்தம் செய்ய வேண்டும். அல்லது கீரை கொஞ்சம் வெங்காயத்தை நிறைய வணக்கி, வெங்காயத்தை இவ்வளோ வெங்காயம் இருக்கணும், ஒரு 200 கிராம் வெங்காயமாவது இருக்கணும், நல்லா வணக்கி கொஞ்சம் அவுள் போட்டு லேசான உப்பு காரம் போட்டு ஊற வச்ச அவுள் ஒரு 100 கிராம் ஊற வச்ச அவுள் இருக்கணும். இவ்வளோ வெங்காயம் இருக்கணும், நல்லா வணக்கி உப்பு காரம் கம்மியாக போட்டு அப்படி சாப்பிட்டோம்னா விஷம் கீரை இறங்கிடும். அப்படி மெல்ல மெல்ல இறங்கிட்டு போகும். இங்கே இனிமா என்று சொல்லக்கூடிய மலவாயை தூய்மை செய்வது, ஆசன வாயை தூய்மை செய்து அப்படி புழுக்கையா இருக்கும். அதை 2 3 நாள் செஞ்சுட்டே வரணும். அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா படிப்படியாக சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சுவிடும். இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உணவு பழக்கம் தேவையில்லை, சுத்தமும் ஆயிடும். நீங்க விரும்பினால் சைவ உணவை சாப்பிட்டு மீண்டும் இதை அப்படி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மரணம் என்பது கிட்ட வராது. நீங்களும் 120 ஆண்டு வாழலாம். ஒரு சிறந்த மருத்துவராக இருக்கலாம். சரியா? நன்றி.